Victory begins at Vidyalakshmi. தோன்றின் புகழோடு தோன்றுக அக்திலார் தோன்றலின் தோன்றாமை நன்று. வணக்கம், நான் உங்கள் தமிழாசிரியர் பிரகாஷ். 10ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்விற்கான வழிகாட்டல்கள் குறித்து இந்த காணொலியில காண இருக்கிறோம். வாங்க போகலாம் வீடியோக்குள்ள. பொதுத் தேர்வு எழுதும் பொழுது நம்ம என்னென்னலாம் செய்ய வேண்டும், என்னென்னலாம் செய்யக்கூடாது, தமிழ் தேர்வுக்குரிய வினாத்தாள் வடிவமைப்பு எப்படி இருக்க வேண்டும், அதற்குரிய கால அவகாசம், நேர கால மேலாண்மை பத்தியும் இந்த வீடியோவில் காண போறோம். வாங்க ஒவ்வொன்றா பார்க்கலாம். முதலாவதாக தேர்வு எழுதுபவர் செய்யக்கூடியவை, நம்ம என்னென்னலாம் செய்ய போறோம் அப்படின்றத பார்ப்போம். முதல்ல பாருங்க, முகப்பு சீட்டில் உரிய இடத்தில் கையொப்பம் இட வேண்டும். முகப்பு சீட்டுனா என்ன அப்படின்னா, உங்களுடைய விடைத்தாள் ஒண்ணு கொடுத்திருப்பாங்க, விடைத்தாளுக்கு கீழே உங்களுடைய புகைப்படம் ஒண்ணு ஒட்டப்பட்டிருக்கும், அந்த புகைப்படத்துக்கு கீழே என்ன பண்ண நீங்க கையொப்பம் இட வேண்டும். இரண்டாவது, விடைத்தாளில் ஒரு பக்கத்திற்கு 20 முதல் 25 வரிகள் வரை எழுத வேண்டும். அதாவது இப்ப நம்ம தமிழா இருந்தாலும் சரி, ஆங்கில விடைத்தாளா இருந்தாலும் சரி, உங்களுக்கு கோடு போட்டு கொடுத்திருப்பாங்க. அந்த கோடுகள்ல நம்ம அந்த கோட்ல எழுதினால் போதுமானது. இதுவே கணிதம், அறிவியல், சமூக அறிவியல் இருக்கும் பொழுது அதுல வந்து ஒயிட் பேப்பர் தான் கொடுத்திருப்பாங்க. அந்த ஒயிட் பேப்பர்ல நம்ம குறைந்தது 20 வரிகள் இருக்கணும். 20 வரிகள் மிகாமல் என்ன பண்ணணும், எழுதுதல் வேண்டும். மூணாவது, விடைத்தாளின் இருபுறத்திலும் எழுத வேண்டும். அதாவது இடது பக்கமும் எழுத வேண்டும், வலது பக்கமும் எழுத வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது, வினாயன் சரியாக எழுத வேண்டும். கண்டிப்பா இது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா வினாயன் இல்லை அப்படின்னா எந்த ஒரு விடைத்தாள் என்ன பண்ண மாட்டாங்க, தேர்வர் வந்து திருத்த மாட்டாங்க. சரியா? அடுத்தது, அடித்தல் திருத்தல் இல்லாமல் எழுத வேண்டும். ஏன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. மதிப்பெண் வந்து எங்கெல்லாம் போகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடித்தல் திருத்தல் இல்லாம எழுதினாதான் முழு மதிப்பெண் எடுக்க முடியும். அதுக்கு அடுத்ததான், அனைத்து பகுதிகளிலும் உள்ள வினாக்களுக்கு விடை அளித்துள்ளோமா என்பதை சரிபார்த்து கொள்ளவும். ஏன்னா ஒவ்வொரு தேர்வுக்கும் பாத்தீங்க அப்படின்னா, தமிழ் தேர்வு எடுத்து உதாரணத்துக்கு அதுல மொத்தம் 5 பகுதிகளாக பிரிப்பாங்க. ஒவ்வொரு பகுதியிலும் எத்தனை வினாக்கள் எழுத வேண்டும் என்று கூறுவார்கள். அது எல்லாமே நம்ம சரியா எழுதி இருக்கிறோமா என்பதை கண்காணித்தல் வேண்டும். அதுக்கு அடுத்தது, காலியாக உள்ள பக்கத்தை பென்சில் கொண்டு வலப்புறத்திலிருந்து இடப்புறத்தில் கோடிடுக. அதாவது நம்ம எழுதாத பக்கம் ஏதாவது இருந்தா அந்த பக்கத்தை என்ன பண்ணோம், ஒரே ஒரு கோடு மட்டும் போட்டு காண்பிக்க வேண்டும். வினாத்தாள்ல மட்டும்தான் எழுதணும். விடைத்தாள்ல எங்கேயுமே நீங்கள் பதிவு என்ன பண்ணக்கூடாது, எழுதக்கூடாது. வினாத்தாளுக்கு மேல உங்களுக்கு இங்க ஒரு கட்டம் கட்டி கொடுத்துருப்பாங்க. கொஸ்டின் பேப்பர்ல வந்து இங்க பாக்ஸ் போட்டு கொடுத்துருப்பாங்க. அந்த இடத்துல மட்டும்தான் நீங்க என்ன பண்ணணும், உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர் அப்படின்னு சொல்லுகின்ற அந்த பதிவு எண்ணை எழுதுதல் வேண்டும். இது எல்லாமே நம்ம தேர்வு எழுதுபவர் செய்யக்கூடியவை. நம்ம எதெல்லாம் செய்யக்கூடாது அதுக்கு பாருங்க. 1, வினாத்தாளில் விடைகளை குறித்தல் கூடாது. எந்த காரணத்தை முன்னிட்டு நமக்கு இப்ப வினாத்தாள் கொடுத்து 10 நிமிடம் என்ன பண்ணுவாங்க, படிக்க வைப்பதற்கான நேரங்கள் கொடுப்பாங்க. அந்த 10 நிமிடங்கள் படிச்சு முடிச்சு நம்ம என்ன பண்ணுவோம், 1 மார்க் இது ரைட்டு, இது ரைட்டு, இது நீங்க டிக் பண்ணலான்ட்டு எதுவுமே என்ன பண்ணக்கூடாது, வினாத்தாள்ல வந்து நம்ம மார்க் பண்ணக்கூடாது. 2வது, விடைத்தாள்களை சேதப்படுத்துதல் கூடாது. எந்த காரணத்தை முன்னிட்டும் ஆன்சர் ஸ்கிரிப்ட்ல நீங்க எங்கேயுமே என்ன பண்ணக்கூடாது, மடிக்கிறதோ இல்லது கிழிக்கவோ கூடாது. 3வது, விடைத்தாளின் எந்த ஒரு பக்கத்திலும் பெயரோ தங்களின் பதிவு எண்ணையோ பள்ளியின் பெயரையோ எழுதக்கூடாது. இது ரொம்ப 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 முக்கியமான ஒன்று. ஏன்னா எந்த காரணத்தை முன்னிட்டும் பள்ளியின் பெயரையோ அல்லது வினாத்தாளுடைய உங்களுடைய பெயரையோ அல்லது உங்களுடைய எண்ணையோ பதிவு ரிஜிஸ்டர் நம்பர் சொல்லலையே, அதை எங்கேயுமே என்ன பண்ணக்கூடாது, எழுதவே கூடாது. தேர்வு எழுதுவதற்கு வண்ணமை எழுதுகோலை பயன்படுத்தக்கூடாது. அப்ப நாங்க எந்த பெண்ணு சார், அதுனா சார் வண்ணமை அப்படின்னா ஸ்டிக் பெண்ணோ அல்லது கலர் பெண்ணோ பயன்படுத்தக்கூடாது. ஒண்ணு ப்ளூ நீல கலருடைய பேனாவோ அல்லது கருப்பு மையுடைய பேனாவோ மட்டும்தான் என்ன பண்ணலாம், பயன்படுத்த வேண்டும். அடிக்கோடிடுவதற்கு நம்ம என்ன பண்ணலாம், பென்சில பயன்படுத்தலாம். எந்த காரணத்தை முன்னே என்ன பண்ணுறது, ஸ்கெட்ச் பென்னோ ஸ்டிக் பென் என்ன பண்ணுறது, யூஸ் பண்ணக்கூடாது. 3வது, தேர்வு அறையில் எந்த காரணத்தை முன்னிட்டும் திரும்பி பார்க்க கூடாது. ஏன்னா அது வந்து தேர்வுக்கு வந்து இழுக்காக இருக்கும். அடுத்தது, மின்னணு சாதன பொருட்களை எடுத்து செல்ல அனுமதி கிடையாது. ஏன் அது கிடையாதுன்னா, வாட்ச் எல்லாம் கிடையாது, அலோடு கிடையாது. நம்ம ஒரு சில பேர் ஸ்மார்ட் வாட்ச் கட்டி போவோம், ஒரு சில பேர் நார்மல் வாட்ச் கட்டி போவோம். இப்ப இருக்கிற தேர்வுல கட்டுப்பாடுகள் அதிகமா இருக்கிற காரணத்தினால எந்த காரணத்தை முன்னிட்டு என்ன கிடையாது, வாட்ச் வந்து கட்டின்னு போக கூடாது. சரியா? இது எல்லாமே நம்ம செய்யக்கூடாதவை. இப்ப அதுக்கு அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, தமிழ் தேர்வுக்குரிய வினாத்தாள் வடிவமைப்பை பத்தி தெரிந்து கொள்ள போகிறோம். எப்படி தமிழ்ல 100 மதிப்பெண் எடுப்பது என்பதை பற்றி தான் பார்க்கிறோம். மொத்தமா இந்த தமிழ் வினாத்தாள் பாத்தீங்கன்னா 5 பகுதிகளை உடையது. பகுதி 1, பகுதி 2, பகுதி 3, பகுதி 4, பகுதி 5. இதுல முதல் பகுதியில என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அனைத்து வினாக்களுக்கும் விடையளிக்கவும் என்கின்ற தலைப்பு இருக்கும். அதுல அனைத்து வினாக்கள்னா 1 மதிப்பெண் வினாக்கள். இதுல குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா, செய்யுள் பகுதியிலிருந்து 2 1 மதிப்பெண் வினாக்கள் இருக்கும். இலக்கண பகுதியிலிருந்து 3 1 மதிப்பெண் வினாக்கள் இருக்கும். உரைநடை பகுதியிலிருந்து 3 1 மதிப்பெண் வினாக்கள் இருக்கும். இது இல்லாம கூடுதல் வினாக்களாக இருக்கும் ஒரு 3 கூடுதலாகவோ அல்லது மொழித்திறன்
பயிற்சியில் இருந்தோ வினாக்கள் உனக்கு இருக்கும், அதுல ஒரு 3 மதிப்பெண் இருக்கும். இது இல்லாம அப்படின்னு பாத்தீங்கன்னா பாடல் வினா விடைகள், ஒரு செய்யுள் கொடுத்து அந்த செய்யுள் இருக்கின்ற வினாக்கள் மொத்தம் 4, இவ்வாறு மொத்தம் 15 ஒரு மதிப்பெண் வினாக்கள் இடம்பெறும். அதை நம்ம முழுமையாக என்ன பண்ணோம், அதுக்குரிய குறியீடோடு எழுத வேண்டும். அதாவது ஆ ஆப்ஷன் அப்படின்னா ஆ எழுதிதான் என்ன பண்ணோம், அதற்குரிய விடையை எழுதல் வேண்டும். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா பகுதி 1. இரண்டாவதா பாத்தீங்க அப்படின்னா பகுதி 2. பகுதி 2ல 2 பிரிவு பிரிப்பாங்க. அது என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரிவு 1. பிரிவு 1ல 16வது வினாவில இருந்து 21வது வினா வரைக்கும் இருக்கும். இதுல 21வது வினா வந்து பாத்தீங்கன்னா கட்டாய வினா. இந்த கட்டாய வினா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா திருக்குறள் மனனமாக இருக்கும். நம்மளுக்கு 10 திருக்குறள் உண்டு, அதுல தொடங்கும் குறளோ அல்லது முடியும் குறளோ கொடுத்திருப்பாங்க. இல்ல இன்னொரு வினாவை நம்ம சொல்லிடலாம் என்ன வினா வரும் அப்படின்ட்டு. அது என்ன வினானா விடைக்கேற்ற வினாக்கள் அமைக்க. அவங்க வந்து விடை கொடுத்துருவாங்க, அந்த விடைக்கு நம்ம என்ன பண்ணோம், வினாக்கள் கேட்கணும். மீதி இருக்கின்ற 4 வினாக்கள் வந்து செய்யுள் பகுதிகளில் இருந்தும் உரைநடை பகுதிகளில் இருந்தும் இருக்கும். அதை நம்ம தெளிவா படித்திருந்தால் மீதி எழுதி என்ன பண்ணலாம், முழு மதிப்பெண் எடுக்கலாம். அதுக்கு அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா பிரிவு 2. இந்த பிரிவு 2ல பாத்தீங்கன்னா மொத்தம் எத்தனை வினாக்கள் இருக்குன்னா 7 வினாக்கள் இருக்கும். அந்த 7 வினாக்கள்ல 5 வினாக்கள் நம்ம என்ன பண்ணோம், தேர்வுக்கு எழுதுதல் வேண்டும். அந்த 7 வினாக்கள்ல 2 வினா இதுதான் வரும் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். அது என்னென்ன சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்று கலைச்சொல். கண்டிப்பா கலைச்சொல்ல இருந்து ஒரு குறுவினாவானது இடம்பெற்றிருக்கும். இரண்டாவதா பாத்தீங்க அப்படின்னா பகுபத உறுப்பிலக்கணம். பகுபத உறுப்பிலக்கணத்திலிருந்து கண்டிப்பா குறுவினாக்கள் வரும். இந்த கலைச்சொல் மொத்தமா பாத்தீங்க அப்படின்னா 10ஆம் வகுப்பு புத்தகத்துல 46 தான் இருக்கு கலைச்சொல். பகுபத உறுப்பிலக்கணம் பாத்தீங்கன்னா மொத்தமே எத்தனை இருக்கு, 11 தான் இருக்கு. இதை நம்ம சரியா முறைப்படி பயிற்சி பெற்றால் இதை எளிமையாக என்ன பண்ணிடலாம், 2 மதிப்பெண் எடுத்துடலாம். இது இல்லாம இலக்கண குறுவினாக்கள் இடம்பெற்றிருக்கும். அப்ப முழுமையா நம்ம என்ன பண்ணலாம், 7 மதிப்பு 7 வினாக்கள் இருந்து 5 வினாக்கள் என்ன பண்ணலாம், எழுத்து விடலாம். சரியா? அதுக்கு அடுத்ததாக பாத்தீங்க அப்படின்னா பகுதி 3. இந்த பகுதி 3 பாத்தீங்க அப்படின்னா 3 பிரிவா பிரிப்பாங்க. அது என்னென்ன பிரிவு அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல் பிரிவு உரைநடை சிறுவினாக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த உரைநடை சிறுவினாக்கள்ல 3 வினாக்கள் கொடுத்திருப்பாங்க. அந்த 3 வினாக்கள் நமக்கு முன்னாடியே தெரியும், ஒன்னு கண்டிப்பா நம்ம எழுதிரும். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உரைப்பத்தியை படித்து வினாக்களுக்கு விடையளிக்க. ஒரு பேராகிராஃப் கொடுத்துருவாங்க, அதுக்கு கீழே 3 வினாக்கள் இருக்கும். அந்த 3 வினாவுக்குரிய விடை எதுல இருக்கும், அதுல ஏதாவது இருக்கும், நம்ம தேடி கண்டுபிடிச்சு எழுதிடலாம். மீதி இருக்கிற 2 வினாக்கள்ல இருந்து ஒரு வினா நம்ம என்ன பண்ணலாம், கட்டாயமாக எழுதி விடலாம். சரியா? அதுக்கு அடுத்தது பிரிவு 2. பிரிவு 2ல அதே போல பாத்தீங்க அப்படின்னா 3 வினாக்கள் இருக்கும். இந்த 3 வினாக்கள்ல ஒன்று கட்டாய வினா. அது என்ன கட்டாய வினா அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மனப்பாட பாடல். நமக்கு மொத்தம் 7 இயல் இருக்கு. 7 இயல்ல 2வது இயல்ல மட்டும்தான் என்ன இல்ல, மனப்பாட பாடல் இல்ல. மீதி ஒவ்வொரு இயல்லையும் நமக்கு என்ன உண்டு, மனப்பாட பாடல்கள் உண்டு. அந்த மனப்பாட பாடல் நம்ம பிழை இல்லாமல் படித்து பயிற்சி பெற்று அதுல ஒரு மதிப்பெண் எடுத்துலாம். ஏன்னா இதுல நமக்கு இன்னொரு வாய்ப்பும் கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னா 2 பாடல் கொடுப்பாங்க மனப்பாட பாடல். 2 பாடல்ல ஒரு பாட்டு எழுதினா போதும், ஒரு பாடல் எழுதினா அவசியம் இல்லை. சரியா? அப்ப அதுல 2 வினாக்கள் எழுதலாம். அதுக்கு அடுத்ததான் பிரிவு 3. பிரிவு 3ல பாத்தீங்க அப்படின்னா இலக்கண சிறுவினாக்களானது இடம்பெற்றிருக்கும். இந்த இலக்கண சிறுவினாக்கள்ல 3 இருக்கும். ஒன்னு இலக்கண சிறுவினா 1, அணி 1, அழகிட்டு வாய்ப்பாடு 1. இந்த 3 வினாக்கள் நம்ம எந்த வினாவை தேர்ந்தெடுத்து பூர்த்தி செய்ய போறோமோ அந்த வினாவை என்ன பண்ணலாம், சரியாக பயன்படுத்தினால் முழு மதிப்பு என்ன பண்ணிடலாம், அதுல எடுத்துடலாம். இது பிரிவு 3. அதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா பகுதி 4. பகுதி 4ல மொத்தம் பாத்தீங்க அப்படின்னா 5 விதமான வினாக்களானது இடம்பெற்றிருக்கும். இந்த 5 வினாக்கள்ல எங்கெங்க என்னென்ன வினாக்கள் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதலாவதாக இருப்பது செய்யுள் பெருவினாக்கள் அப்படின்னு சொல்லலாம். செய்யுள் பெருவினாக்கள். இந்த செய்யுள் பெருவினாக்கள் மொத்தம் என்னென்ன பகுதிகள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்று திருவிளையாடல் புராணத்துல ஒரு வினா, 2வது பாத்தீங்க அப்படின்னா சிலப்பதிகாரம், 3வது பாத்தீங்கன்னா தேம்பாவணி, 4வது பாத்தீங்கன்னா கம்பராமாயணம். இந்த 4 பெருவினாக்கள் தான் 10ஆம் வகுப்பு புத்தகத்துல இருக்கு. இதுல ஏதாவது 2 வினாக்கள் கண்டிப்பா கேட்டிருப்பாங்க. அதுல ஒரு வினா எழுதினால் போதுமானது. அப்படி இல்லை என்றால் திருக்குறள்ல இருந்து நமக்கு 2 வினா அமையும். ஒண்ணு ஒழுக்கமுடைமை அதிகாரத்துல இருக்கக்கூடிய கருத்துக்களை தொகுத்து எழுதுக, அது கேட்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா வள்ளுவம் சிறந்த அமைச்சருக்குரிய இலக்கணங்களுக்கு எழுதலாம். அப்ப மொத்தமா பாத்தீங்கன்னா 6 பெருவினாக்கள் இருக்கு. அந்த 6 பெருவினாவில் இருந்து ஏதாவது 2 வினாக்கள் கேட்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதில் நம்ம 1 எழுதினால் போதுமானது. இதுல முதல் வினா. 2வதா பாத்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன இடம்பெற்றிருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கடிதம். 2வது வந்து பாத்தீங்கன்னா கடித வினாக்கள் இருக்கும். இந்த கடித வினாக்கள்ல நமக்கு எப்பவுமே 2 விதமான வினாக்கள் அமையும். ஒன்று உறவுமுறை கடிதம், 2வது அலுவலக கடிதம். உறவுமுறை கடிதத்துக்கு நமக்கு வடிவம் தெரியணும், அலுவலக கடிதம். அப்ப உறவுமுறை கடிதம் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு அதாவது வலது பக்கம் ஏதாவது ஒரு நம்பர் 1 எழுதிக்குங்க. அதுக்கு பக்கத்துல ஏதாவது ஒரு தெரு, ஒண்ணு கம்பர் தெருவோ அல்லது காந்தி தெரு, நமக்கு எதுக்கு வந்து எழுத்துப்பிழை இல்லாமல் வருமோ அதை என்ன பண்ணோம், எழுதிக்கணும். அது கமா போட்டு இங்க என்ன பண்ணோம், தேர்வு நடைபெறுகின்ற தேதி. இப்ப நமக்கு 11ஆம் தேதி தேர்வு தொடக்கம், 11/3/2026. உறவுமுறை கடிதத்துக்கு முதல்ல வலது பக்கம் இதை எழுதணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அன்புள்ள அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சு கடிதத்துக்கு நம்ம என்ன
குறுஞ்செய்தி சொல்ல விரும்புகிறோமோ அதை சொல்லிடணும். அதுக்கு கீழே இப்படிக்குன்னு போட்டு போட போறோம். அதுக்கு பக்கத்துல உரைமேல் முகவரியும் போட்டு என்ன பண்ண போறோம், அவங்களுடைய முகவரி எழுத போறோம். இது உறவுமுறை கடிதத்துக்குரிய வடிவம். அலுவலக கடிதத்துக்கு என்னென்ன எழுதணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அலுவலக கடிதத்துக்கு எப்பவுமே நம்ம என்ன பண்ணணும், மொத்தம் 3 விதமான ஹெட்டிங் போடுவோம். என்னென்ன ஹெட்டிங் போடுவோம்? 1 அனுப்புனர், அதுக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா பெறுநர், அதுக்கு அடுத்தது ஐயா இல்லைன்னா அம்மா அப்படின்னு போடலாம். அதுக்கு கீழே கண்டிப்பா எது எழுதிருக்கணும், பொருள் எழுதிருக்கணும். அதுக்கு கீழே கண்டிப்பா என்ன குறுஞ்செய்தி சொல்றோமோ சொல்லிட்டு கீழே கண்டிப்பா என்ன இருக்கணும், இங்க நன்றி இடம்பெறுதல் வேண்டும். வலப்புறம் இப்படிக்கு அப்படின்னு வரும். இடது பக்கம் பாத்தீங்கன்னா இடம் நாள் கண்டிப்பா என்ன பண்ணணும், நம்ம எழுதுதல் வேண்டும். அதுக்கப்புறம் உரைமேல் முகவரி எழுதணும். இந்த வடிவமைப்பு கரெக்டா இருந்தாலே உனக்கு எளிமையா என்ன பண்ணிடுவாங்க, 3 மதிப்பெண் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் நீ சொல்லுகின்ற அந்த குறுஞ்செய்தியில எந்த விதமான பிழையும் இல்லைன்னா பண்ணலாம், முழு மதிப்பெண் நம்ம எடுத்துடலாம். இது 2வது வினாக்கள். 3வது பாத்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன வினா இடம்பெற்றிருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, காட்சியை கண்டு கவினுரை எழுதுக. அதுனா காட்சியை கண்டு கவினுரை எழுதுக அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பிக்சர் ஒண்ணு கொடுத்துருவாங்க. அந்த பிக்சருக்குரிய கவிதை ஒண்ணு எழுதணும். மொத்தம் நமக்கு 7 இயல் உண்டு. 7 இயல்லையும் ஒவ்வொரு விதமான புத்தகத்துக்கு பின்னாடினா ஒரு பிக்சர் ஒண்ணு, அந்த பிக்சருக்குரிய கவிதை நம்ம பயிற்சி பெற்றும் அதை எழுதினால் போதுமானது. இந்த வினாவில மட்டும் நமக்கு என்ன கிடையாது, நோ சாய்ஸ், கம்பல்சரி என்ன பண்ண, கட்டாயமா அந்த வினா எழுதிதான் ஆகணும். இது ஒரு 5 மதிப்பெண். 4வது வினா என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, படிவமானது இருக்கும். படிவம் மொத்தம் எத்தனை படிவங்கள் உள்ளது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மொத்தம் 4 படிவம். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் இருக்கிற படிவங்கள் 4 படிவம். அதுல முதல் படிவம் நூலக உறுப்பினர் படிவம். நூலக உறுப்பினர் படிவம். 2வது இருக்கிறது என்ன அப்படின்னா, மேல்நிலை சேர்க்கை விண்ணப்ப படிவம். 3வது தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் உறுப்பினர் சேர்க்கை விண்ணப்ப படிவம். 4வது பணி வாய்ப்பு வேண்டி தன் விவரப்பட்டியல் தயார் செய்தல். இந்த 4 படிவமும் நமக்கு விடைத்தாள்ல முதல் பக்கத்திலிருந்து 4வது பக்கம் வரைக்கும் என்ன பண்ணிருப்பாங்க, தட்டச்சு செய்து கொடுக்கப்படும். அதனால 4 படிவமே ஃபில் பண்ணிடணுமா, கிடையாது. எப்பவுமே படிவம் வினா எண் 41ஆக வரும். அந்த 41வது வினாவில இந்த 4 படிவங்கள்ல நமக்கு என்ன படிவம் கேட்டிருக்காங்களோ அந்த படிவத்தை மட்டும் என்ன பண்ணும், அவங்க கேட்டுக்கிற வினாவுக்கு கேட்ட வகையில நிரப்புதல் செய்தால் போதும். மீதி இருக்கின்ற படிவங்களும் நமக்கு வலது புறத்திலிருந்து இடது புறமாக என்ன பண்ணணும், ஒரே ஒரு கோடு இட்டால் போதும். அது பென்சில்ல மட்டும்தான் இட வேண்டும். படிவம் பொறுத்த வரைக்கும் எதெல்லாம் எழுதணும் அப்படின்னா, எழுதுகோள்ல தான் எழுத வேண்டும். பென்சில் என்ன பண்ணக்கூடாது, படிவத்தை நிரப்புதல் கூடாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுல முதல் பக்கம் நூலக உறுப்பினர் படிவம் இருக்கும், 2வது பக்கம் மேல்நிலை விண்ணப்ப படிவம் இருக்கும், 3வது பக்கம் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் உறுப்பினர் சேர்க்கை விண்ணப்ப படிவம் இருக்கும், 4வது பக்கம் பணி வாய்ப்பு வேண்டி தன் விவர பட்டியல் தயார் செய்திருக்கும். இந்த 4 பக்கத்துக்கு அப்புறம் தான் விடைத்தாள் 5வது பக்கம் தான் நீங்க என்ன பண்ணுவீங்க, எழுதுறதுக்கே தயாராவீங்க. அப்ப முதல் 4 பக்கம் எது மட்டும்தான் இருக்கும், படிவங்கள் மட்டும்தான் தமிழ் விடைத்தாள்ல இருக்கும். அதுக்கு அடுத்ததா 5வது வினா அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, 5வது வினாக்கள்ல என்ன இடம் பெற்றிருக்கும் அப்படின்னு பாத்தீங்க, 5வது வினாக்கள்ல மொழிபெயர்க்க, அதாவது டிரான்ஸ்லேஷன் நம்ம சொல்லுவோம் இல்லையா, 7 இயல்லையும் ஒவ்வொரு இயல்லையும் ஒவ்வொன்றை பத்தி நம்ம சொல்லியிருப்பாங்க. அந்த மொழிபெயர்க்க இருக்கும். முதல் இயல்ல பாத்தீங்க அப்படின்னா நெல்சன் மண்டேலா என்ன சொல்லியிருந்தார், ரீட்டா மே பிரவுன் என்ன சொன்னாங்க. 2வது இயல்ல பாத்தீங்க அப்படின்னா இயற்கை காட்சிகளை பத்தி சொல்லியிருப்பாங்க. 3வது இயல்ல இளங்கோவன் என்பவன் சங்க இலக்கியத்தை பத்தி என்ன சொல்லியிருந்தானே இருக்கும். 4வது இயல்ல மொழிபெயர்ப்பை பத்தி இருக்கும். 5வது இயல் எடுத்தீங்கன்னா கலைஞர் கருணாநிதி என்னென்ன சொல்லியிருக்காருன்னு இருக்கும். 6வது இயல் எடுத்தீங்க அப்படின்னா நம்முடைய மருத நிலமானது விவசாயத்துக்கு எவ்வாறு ஏற்ற நிலமாக இருந்ததை பத்தி சொல்லியிருப்பாங்க. 7வது இயல்ல வின்சென்ட் சர்ச்சில், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அரிஸ்டாட்டில், அதுக்கப்புறம் ஸ்பானிஷ் ப்ராவர்ப், இது எல்லாமே இருக்கும். அதை நம்ம பிழையார எழுதி பார்த்தாலே இதெல்லாம் பண்ணலாம், முழு மதிப்பு பண்ணலாம். இதுல இன்னொரு வினாவும் உண்டு. என்ன வினா அப்படின்னா, நிற்க அதற்கு தகு. ஒவ்வொரு இயல்ல இருக்கும் நமக்கு என்ன உண்டு, நிற்க அதற்கு தகு உண்டு. 2 வினாக்கள் கேட்டிருப்பாங்க. ஏதேனும் ஒரு வினாவை நம்ம என்ன பண்ணலாம், இதுல எழுதினால் போதுமானது. அப்ப பகுதி 4ல இந்த 5 வினாக்கள் இருக்கும். இந்த 5 வினாக்கள்ல 2 வினாக்களுக்கு என்ன கிடையாது, சாய்ஸ் கிடையாது. அப்ப 3 வினாக்களுக்கு மட்டுமே உண்டு சாய்ஸ் உண்டு. அப்ப எதுக்கு சாய்ஸ் இல்ல, ஒண்ணு காட்சியை கண்டு கவினுரை எழுதுக்கு சாய்ஸ் இல்ல, படிவத்துக்கு என்ன இல்ல, சாய்ஸ் இல்ல. அப்ப மீதி இருக்கிற 3 வினாக்கள் என்ன உண்டு, சாய்ஸ் உண்டு. முழுமையா எதுனா முழு மதிப்பெண் பெறலாம். அதுக்கு அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா பகுதி 5. பகுதி 5ல நமக்கு எத்தனை வினாக்கள் இடம்பெற்றிருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 வினாக்கள் இடம்பெற்றிருக்கும். இந்த 3 வினாக்கள் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1 உரைநடை நெடு வினாக்கள்.
மொத்தம் நமக்கு 7 உரைநடை உண்டு. அந்த 7 உரைநடையிலிருந்து ஏதேனும் 2 உரைநடை நெடுவினாக்கள் கேட்டிருப்பாங்க. அதுல ஒன்று எழுதினால் முழு மதிப்பெண் பெறலாம். ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா துணைப்பாட கட்டுரை. துணைப்பாட கட்டுரையில சார் என்னால ஃபுல்லா படிக்க முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு, அப்ப நான் எப்படின்னா முழு மதிப்பெண் எடுப்பது அப்படின்னா, கட்டுரையில பாத்தீங்க அப்படின்னா கதையாக வருகின்ற கட்டுரை மொத்தம் எத்தனை கட்டுரை இருக்குன்னா 5 இருக்கு. இந்த 5 கட்டுரை நம்ம படிச்சுட்டாலே போதுமானது. அதுல என்னென்ன கட்டுரை அப்படின்னா, ஒன்று கோபாலபுரத்து மக்கள், இரண்டாவது புதிய நம்பிக்கை, மூன்றாவது பாய்ச்சல், நான்காவது புயலிலே ஒரு தோணி, ஐந்தாவது ராமானுஜர் நாடகம். இந்த கதையை மட்டும் நம்ம படிச்சாலே முழு மதிப்பெண் எடுக்கலாம். இன்னொன்னு பிரம்மம்னு ஒண்ணு இந்த வருடம் என்ன பண்ணிருக்காங்க, புதியதாக கொடுத்திருக்கிறாங்க. முருங்கை மரத்தை பற்றிய ஒரு துணைப்பாட கட்டுரை. இந்த கட்டுரையை இந்த பொதுத் தேர்வுக்கு நம்ம என்ன பண்ணலாம், கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். அதுக்கு அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா 3வது வினா என்ன இடம் பெற்றிருக்கும் அப்படின்னா, பொது கட்டுரையானது இடம் பெற்றிருக்கும். பொது கட்டுரை பொறுத்த வரைக்கும் எது வேணாலும் என்ன பண்ணலாம், கேட்கலாம். ஆனா இருந்தாலும் நம்முடைய புத்தகத்தில் இருப்பது கேட்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. புத்தகத்துல மொத்தம் எத்தனை கட்டுரைகள் இருக்குன்னா 5 கட்டுரைகள் உண்டு. ஒன்று சான்றோர் வளர்த்த தமிழ், 2 சாலை பாதுகாப்பு, 3வது கலை திருவிழா, 4 அரசு பொருட்காட்சியகம், 5 ஒரு நூலுக்கு மதிப்புரை எழுதுக. மொத்தம் இந்த 5 கட்டுரை இருக்கு. இந்த 5 கட்டுரை நம்ம என்ன பண்ணலாம், நல்லா தெளிவாக தரவு செய்தால் கண்டிப்பா அதுல ஒரு கட்டுரை மாறும். இது இல்லாம என்ன கட்டுரை கேட்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழகம் தந்த தவப்புதல்வர் கேட்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா மழைநீர் சேகரிப்பு கேட்கலாம், அப்படி இல்லைன்னா சிறு சேமிப்பு குறித்து கேட்கலாம். அப்ப இந்த கட்டுரையெல்லாம் கூடுதலாக நம்ம படிதெல்லாம் பண்ணலாம், முழு மதிப்பெண் பெறலாம். எல்லாருக்கும் இன்னொரு டவுட் வரும், சார் நாங்க எல்லாமே படிச்சுட்டோம், ஆனா தமிழ்ல தேர்வு எழுதுவதற்குரிய நேரமே எங்களுக்கு பத்த மாட்டுது, நான் படிச்சுட்டேன் ஆனா என்னால என்ன பண்ண முடியல, தேர்வு எழுதுவதற்கான டைம் பத்த மாட்டல, எனக்கு டைம் மேனேஜ்மெண்ட் சொல்லுங்க அப்படின்னு கேக்குறீங்க இல்லையா. அந்த டைம் மேனேஜ்மெண்ட்டை பத்தி தான் அடுத்து நம்ம பார்க்க போறோம். தேர்வுக்குரிய கால அட்டவணை நம்ம எதெல்லாம் எவ்வளவு நேரத்துக்குள்ள முடிக்க வேண்டும். இப்போ ஒரு மதிப்பெண் வினாக்கள் நம்ம போன உடனே தேர்வு வரைக்கும் சென்ற உடனே 10 மணிக்கு நமக்கு என்ன பண்ணிடுவாங்க, வினாத்தாள் கொடுத்துருவாங்க. 10 மணிலிருந்து 10:10 வரைக்கும் வினாத்தாள் படிப்பதற்குரிய நேரம். அந்த நேரங்கள்ல முழுமையாக வினாத்தாள் என்ன பண்ணணும், நம்ம படித்தல் வேண்டும். படித்து முடிச்சுட்டு எந்தெந்த வினாவுக்கு என்னென்ன விடை எழுதணும்னு முதல்ல நம்ம என்ன பண்ணலாம், முடிவு பண்ணி வச்சுக்கணும். எதெல்லாம் ஈஸியா இருக்குதோ அந்த வினாக்கள் என்ன பண்ணணும், முதலாவதாக எழுதல் வேண்டும். அப்ப முதல் 15 ஒரு மதிப்பெண் வினாக்களுக்கு எத்தனை நிமிஷம் இருந்தா போதும், 10 நிமிடங்கள் இருந்தால் போதுமானது. அப்ப ஒரு மதிப்பெண் வினாக்கள் எழுதுவதற்கு 10 நிமிடங்கள் இருந்தால் போதுமானது. அதுக்கு அடுத்தது பகுதி 2ல குருவினா. முதல் பிரிவுல என்ன இருக்கும், குருவினா இருக்கும். இந்த குருவினா 4 குருவினா, ஒவ்வொரு குருவினாவுக்கும் 3 நிமிடம் இருந்தால் போதுமானது. அதாவது செய்யுள் இருந்தும் உரைநடையில இருந்து இடம்பெற்றிருக்கின்ற குருவினாவுக்கு 3 நிமிடம் தான் போதும். அப்போ மொத்தம் எத்தனை வினா எழுதணும், 4 வினா எழுதணும். நாமும் 12 நிமிஷம், சரியா. அதே போல அந்த பகுதி 2ல பிரிவு 2 மொழித்திறன் பயிற்சியுடைய குருவினாக்கள் இருக்கும். இந்த குருவினாக்களுக்கு அவ்வளவு நேரம் தேவையில்லை. ஒவ்வொரு குருவினாவுக்கும் 2 நிமிடம் இருந்தா போதும். மொத்தம் நம்ம எத்தனை குருவினா எழுதணும், இதெல்லாம் 5 குருவினாக்கள் எழுதணும். அதுக்கு 10 நிமிடங்கள் இருந்தா போதுமானது. அதுக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா பகுதி 3. பகுதி 3ல 3 பிரிவா பிரிப்பாங்க. பிரிவு 1 உரைநடை சிறுவினாக்கள் இருக்கும், பிரிவு 2 செய்யுள் சிறுவினாக்கள், பிரிவு 3 இலக்கண சிறுவினாக்கள். நம்ம எந்த சிறுவினாவா இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு சிறுவினாவுக்கு எத்தனை நிமிஷம் யூஸ் பண்ணோம், 5 நிமிடம் எடுத்துக்கொண்டால் போதுமானது. அப்போ ஒரு சிறுவினாவுக்கு 5 நிமிடம், மொத்தம் எத்தனை சிறுவினா நம்ம எழுதணும், 6 சிறுவினா எழுதணும். அப்போ 6 5 எத்தனை, 30 நிமிடங்கள்ல நம்ம என்ன பண்ணோம், அந்த சிறுவினாவை முடித்து விட வேண்டும். அதாவது 1/2 hour நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த 1/2 hour என்ன பண்ணோம், சிறுவினாவை முடிச்சிடணும். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா பெருவினாக்கள், அதாவது 5 மதிப்பெண் வினாக்கள், மொத்தம் 5 வினாக்கள் நம்ம எழுதணும். இதுல செய்யுள் பெருவினாவுக்கு மட்டும் நம்ம எத்தனை நிமிடம் எடுத்துக்கொள்ள வேண்டும், 15 நிமிடம். அதாவது 1/4 மணி நேரம் சொல்றோம் இல்லையா, 1/4 மணி நேரம் எடுத்துக்கொண்டால் போதுமானது. கடிதத்துக்கு 10 நிமிடங்கள் எடுத்துக்கொண்டால் போதுமானது. காட்சியை கண்டு கவினுரை எழுதுக 5 நிமிடம். அடுத்தது படிவத்துக்கு 5 நிமிடம். அதுக்கப்புறம் மொழிபெயர்ப்புக்கு ஒரு 5 நிமிடம். அப்போ மொத்தமா சேர்த்தீங்க அப்படின்னா 40 நிமிடங்கள்ல நம்ம என்ன பண்ணிடலாம், 5 மதிப்பெண் முடிச்சிடலாம். சரி, அப்ப செய்யுள் பெருவினாக்கு 15 நிமிடம் தேவையா அப்படி பார்த்தா 10 நிமிடத்துல முடிக்கணும். இருந்தாலும் நம்ம யோசிச்சு எழுதுன்ற காரணத்தினால 15 நிமிடம். கடிதத்துக்கு 10 நிமிடம் போதுமானது. காட்சியை வர்ணித்தலுக்கு 5 நிமிடம், படிவத்துக்கு 5 நிமிடம், மொழிபெயர்ப்புக்கு 5 நிமிடம். படிவத்துக்கு 5 நிமிஷம் நமக்கு தேவைப்படாது, 3 நிமிடத்துக்குள்ள என்ன பண்ணிடலாம், படிவம் முடிச்சிடலாம். அப்ப இதுல இருக்கிற நேரங்கள் என்ன பண்ணலாம், எங்கெங்க நம்ம பயன்படுத்த முடியுமோ அங்க பயன்படுத்திக்கலாம். ஆக மொத்தம் 5 மதிப்பெண் வினாக்கள் எழுதுவதற்கு மொத்தம் எத்தனை நிமிடம் தேவை, 40 நிமிடங்கள் போதுமானது. இறுதி பிரிவு பகுதி 5ல மொத்தம் நம்ம 3 நெடுவினாக்கள் எழுதல் வேண்டும். இதுல ஒவ்வொரு நெடுவினாவுக்குமே நம்ம எத்தனை நிமிடம் யூஸ் பண்ணோம், 20 நிமிடம். 20 நிமிடத்துல யூஸ் பண்ணாலே மொத்தம் எத்தனை நிமிடம் ஆயிடும், 60 நிமிடம். நெடுவினாவுக்கு மட்டுமே 1 hour.
நெடுவினாக்கு மட்டுமே எத்தனை ஹவர் ஆயிடும்? 1 ஹவர். கண்டிப்பா நெடுவினா எழுதும் பொழுது குறிப்பு சட்டகம் இருக்கணும். துணைப்பாட கட்டுரை எழுதுறீங்கன்னா கதை மாந்தர்கள் பேர் கண்டிப்பா போட்டுக்கணும். பொது கட்டுரையில என்ன பண்ணிருக்கணும்? குறிப்பு சட்டகம் போடணும். மொத்தமா தேர்வு எழுதக்கூடிய நேரம் பாத்தீங்கன்னா 162 நிமிடங்கள். உங்களுக்கு சொல்லணும் பாத்தீங்கன்னா 2 மணி நேரம் 42 மணி நேரங்களுக்குள்ள என்ன பண்ணணும்? தேர்வு முடியணும். அப்ப மீதி ஒண்ணு இருக்குதே சார் 18 நிமிஷம். அந்த 18 நிமிஷம் நம்ம என்ன பண்ணணும்? எப்பவுமே நம்ம தேர்வு எழுதுனா கடைசி 1/4 மணி நேரம் 18 நிமிஷம் என்ன பண்ணோம்? நாம் எழுதிய விடைத்தாளை விருண்டு என்ன பண்ணோம்? சரி செய்தல் வேண்டும். ஏன் சரி செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்பதான் நமக்கு முழு மதிப்பெண் என்ன பண்ணோம்? கிடைக்கும். அதுல என்னென்ன பண்ண போறோம் அப்படின்னு பாருங்க. அப்ப நம்ம என்னென்ன செய்யலாம் அந்த 18 நிமிஷத்துல நம்ம என்ன பண்ணலாம்? முதல்ல பார்க்கணும். வினாயின் பகுதி எண்களை சரிபார்த்தல். கரெக்டா நம்ம கொஸ்டின் நம்பர் போட்டிருக்குமா? அதே போல பகுதி நம்பர்கள் 1, 2, 3 நம்ம சரியா எழுதியிருக்குமான்னு பார்க்கணும். முதல் செக்அப். ரெண்டாவது, ஒரு மதிப்பெண் வினாக்களை சரிபார்த்தல். ஒரு மதிப்பெண் வினாக்கள் 15 ஒரு மதிப்பெண் வினாக்களுக்கும் சரியா நம்ம விடையை எழுதியிருக்கிறோமா அப்படின்னு பார்க்கணும். ஏன் அப்படின்னா ஒரு சில பேர் விடையை மட்டும் எழுதியிருப்போம், அதற்கான குறிப்புகள் அதாவது ஆஓ அல்லது ஆஓ அல்லது ஈயோ அல்லது ஈயோ இருக்கும். அது அவசரத்துல என்ன பண்ணிருக்க மாட்டோம்? எழுதாம நேரா போயிருப்போம். அப்ப அதை விடைக்குறியோடு நம்ம எழுதியிருக்கிறோமா என்பதை என்ன பண்ண? ரெண்டாவது சரி செய்தல் வேண்டும். மூணாவது, அனைத்து வினாக்களுக்கும் விடைகள் சரியாக பதிவு செய்யப்பட்டுள்ளதா? அப்ப நம்ம எழுதியிருக்கிறது எல்லாமே செக் பண்ணிடணும். இப்ப உதாரணமா ஒரு மதிப்பெண் வினாக்கள் 15 எழுதியிருக்கோமா? 2 மதிப்பெண் வினாக்கள் மொத்தமா 9 எழுதியிருக்கோமா? 3 மதிப்பெண் அதாவது சிறுவினா மொத்தமா 6 எழுதியிருக்கோமா? அடுத்தது பெருவினா 5 மதிப்பெண் வினாக்கள் 5 எழுதியிருக்கோமா? அடுத்தது 8 மதிப்பெண் வினாக்கள் 3 எழுதியிருக்கோமா அப்படின்னு சொன்னா பண்ணோம் நம்ம வந்து செக் பண்ணணும். அதுக்கு அடுத்தது வினா விடை மற்றும் கட்டுரைகளில் வரக்கூடிய கதை மாந்தர்கள் ஆசிரியர்கள் பெயர் மற்றும் குறிப்பு சொற்களில் பிழைகள் ஏதேனும் இருப்பின் சரி செய்யும். ஏன்னா இது கண்டிப்பா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா ஒரு சில பேர் நம்ம என்ன பண்ணுவோம், துணை பாடத்துல வந்து ஆசிரியர் பெயரோ அல்லது கதை மாந்தர்கள் பெயரோ மாற்றி எழுதுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அப்ப அதை நம்ம தெளிவா என்ன பண்ணோம் அங்க காட்ட வேண்டும். சரி, ஏன்னா உதாரணத்துக்கு நான் சொல்றேன், போன முறை வந்து 10ஆம் வகுப்பு ஒரு மாணவன் எழுதியிருந்தான். அவனுடைய விடைத்தாளை வந்து நகல் எடுத்து பார்த்தோம். அதுல பாத்தீங்க அப்படின்னா மேரி மெக்டியோட் பெத்தியூன் கதையில வந்து மிஸ் வில்சன் அவன் சொல்றதுக்கு பதிலா பென் வில்சன் அப்படின்னு சொல்லிட்டான். அப்ப பென் வில்சன் என்பது ஒரு வெள்ளைக்காரவனுடைய பெயர். அதுக்கு பதிலா அவன் என்ன பண்ணிட்டாங்க, அந்த கதை மாந்தல வரக்கூடிய இன்னொரு பேர் வந்து மிஸ் வில்சன், அந்த பொண்ணுக்கு பாடம் சொல்லி கொடுக்கின்ற அந்த பெண், அந்த ஒரே ஒரு பேர் என்ன பண்ணிட்டான் மாற்றி எழுதின காரணத்தினால அவனுக்கு அங்க ஒரு மதிப்பெண் போச்சு. அதனால இது மிக மிக முக்கியமானது. கதை மாந்தர்கள் பேரும் ஆசிரியர் பேரும் அதை மட்டும் என்ன பண்ணுங்க கவனமா பாருங்க. அடுத்தது மேற்கோள் பாடல்களை சரிபார்த்தல். அதாவது மேற்கோள் பாடல்னா என்ன ஒண்ணு இல்ல, செய்யுள் நடுவினாவோ இல்லது குறிப்பு சட்டம் போட்டு நம்ம 8 மதிப்பெண் வினாக்களோ 5 மதிப்பெண் வினாக்கள் எழுதும்போது கண்டிப்பாக இடையிடையே என்ன பண்ணோம் மேற்கோள் கொடுக்கணும். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுல பாத்தீங்கன்னா மேற்கோளுக்குன்னு என்ன கொடுக்குறாங்க, ஒரு மதிப்பெண் வந்து நமக்கு விடைத்தாள்ல கொடுக்கப்படுகிறது. அதனால கண்டிப்பா மேற்கோள் கண்டிப்பாக ஒரு 3 மேற்கோளாவது ஒவ்வொரு நெடுவினாவுக்கும் நம்ம என்ன பண்ணோம் தந்திருத்தல் வேண்டும். அடுத்தது ஒவ்வொரு வினாவிடை முடிந்தவுடன் என்ன பண்ணோம் அடிக்கோடிடும். இதோட இந்த வினாக்கள் முடிந்து விட்டது கீழே என்ன பண்ணோம் அண்டர்லைன் பண்ணி காமிக்கணும். நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா பொது கட்டுரையோ அல்லது நெடுவினாவோ எழுதும் பொழுது இடையிடையில ஒரு பேராகிராஃப் முடிஞ்சோடனே ஒரு கோடு போறாங்க. அது முற்றிலுமா தவிர்க்க வேண்டும். அந்த வினா முழுமையாக முடிந்தவுடன் மட்டும்தான் என்ன பண்ணோம் நம்ம கோடிட வேண்டும். சவால்களை சந்திக்கும் திறனும் புதுமைகளை புகுத்தும் செயலும் இருந்தால் எதிர்காலம் என்ன பண்ணோம் உங்கள் வசப்படும். எனவே இதெல்லாமே நம்ம என்ன பண்ணோம் மனசுல வைத்துக் கொண்டு முழு மதிப்பெண் பெற வாழ்த்துக்கள். தமிழில் 100க்கு 100 மதிப்பெண் எடுத்து தேர்ச்சி அடைய வாழ்த்துக்கள்.